Hi guys, this is my second vlog. ஸோ நான் இன்னைக்கு பேஸுக்கு வந்து என்ன போடுறேன் அப்படின்னா பான்ஸோட இந்த ஹைட்ரா மிராக்கிள் ஹையர்லானிக் சூப்பர் லைட் ஜெல். இது என்னோட ஃபேவரேட். நான் நிறைய காலி பண்ண ஒரு ப்ராடக்ட்னா இதுதான். என்னோட பேஸுக்கு வந்து இதுதான் எனக்கு ஃபேவரட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் சன்ஸ்க்ரீன் ஐம் யூஸிங் விஷ்கேரோட நிகாசினமைட் ஆயில் பேஸ்ட் பேலன்ஸ்ட் ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ போட்டுக்கலாம். லாஸ்ட் டைம் ஐ forgot to shoot in landscape mode. எப்பயும் போல் நான் ரீல்ஸுக்கு ஷூட் பண்ணுற மாதிரி ஐ ஷூட்டட் இன் போர்ட்ரைட் மோட். ஸோ இந்த வாட்டி அதை மறக்கக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட்டு ஐ டுக் மை ஃபோன் அட் லேண்ட்ஸ்கேப் மோட். ஸோ சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கலர் கரெக்டிங் போட்டுக்கலாம். எனக்கு ஆப்போசிட்டில் மிரர் இருக்குது. ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் டைம் அதை தான் பார்ப்பேன், எனக்கு ஃபேஸில் எல்லாம் செட் ஆகிடுச்சா என்னென்னு. ப்ளஸ் நான் ஜூமிங்க்கு வந்து இந்த மிரர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கோம் ப்ளஸ் மிரர். ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபார் கலர் கரெக்டர் ஐம் யூஸிங் இன்சைட்டோட பேலட் தான். எனக்கு ஒரு மாதிரி இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு இப்போது. ஸோ அதில் இருக்கிற இந்த ஆரஞ்சு இருக்குல்ல, நான் இன்னைக்கு வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆரஞ்சு வந்து கையில் எடுத்துட்டு இதோட நம்ம டார்க்கர் ஷேடாக இருக்கிற கன்சீலரை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஐஸோட போட்டோம்னா நம்ம ஃபவுண்டேஷன் போடுறப்போ ஆரஞ்சிஷாக தெரியாது ஃபவுண்டேஷன் வந்து. ஸோ நம்ம அந்த ட்ரிக்கை வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஆரஞ்சு ஷேட் எடுத்திருக்கேன்னா அதை வந்து கையில் இப்படி போட்டுக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுட்டு ஐ திங்க் இட்ஸ் எனஃப். இந்த ஷேட் இருக்குல்ல, இந்த ஷேடை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். பிகாஸ் இதுவே எனக்கு வந்து ஒரு ஷேட் டார்க்கராக தான் இருக்கும். ஓகேவா? இது நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா லெட் அஸ் மிக்ஸ் போத். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஆரஞ்சிஷ் பீச் கன்சீலர் மாதிரி கிடைக்கும். நம்ம தனியாக அந்த ஆரஞ்சு கன்சீலர் பீச் கன்சீலர் வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பீச் பேஸ் கிடைக்குதா, இதை நம்ம உங்களுக்கு எங்கெல்லாம் பிளாக் பிக்மெண்டேஷன்ஸ் ஆர்எல்ஸ் இந்த பிளாக் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும், அங்கெல்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம இதை வந்து கையில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரஷ் எதனால யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் கையில் பிளெண்ட் பண்ணுறப்போ ஒரு நல்ல ப்ரெஷர் கிடைக்கும். அது வந்து நல்லா பிளெண்ட் ஆகும் ஒரு மாதிரி. ஸோ இப்போ வந்து ஆரஞ்சாகவும் தெரியாது, ஒரு மாதிரி பீச்சாக போயிடுச்சா. அது வந்து இதுக்கு மேலே நம்ம ஃபவுண்டேஷன் போட்டால் அது ஒரு மாதிரி நியூட்ரலைஸ் ஆகிடும். அது மேட்டர்ஸ். நம்ம ஹேண்டில் இருக்கிறது வந்து ஒரு டிஷ்யூ வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ வந்து ஆரஞ்சு போட்டு கரெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரல்ஸ் நம்ம கன்சீலர் வந்து இன்னொரு லேயர் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் வந்து என்னோட ஃபேவரட். அண்ட் இது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும், நல்ல ஒரு கவரேஜ் தரும். ஸோ நான் இதை வந்து லைட்டாக வந்து போட்டுக்கிறேன். பிகாஸ் இது எனக்கு கொஞ்சம் ஷேட் மேட்ச் ஆகும். அதனால சம்டைம்ஸ் இது எனக்கு ஃபவுண்டேஷனாக கூட ஒர்க் ஆகும். இதை வந்து நம்ம வந்து இந்த ப்ரஷ்ஷால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக ஸ்கின் டிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னோட ஃபேவரட் ஆகிடுச்சு. நான் லாஸ்ட் வீட்லேயுமே நான் வந்து ஸ்கின் டிண்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் ஸ்கின் டிண்ட் போட்டதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது ஒரு மாதிரி நல்லா ஒரு ஸ்கின் ஃபினிஷ் கொடுக்குது, ஹெவியாக இல்லை.
இது மாதிரி ஸ்கின்னோட நல்லா மேட்ச் ஆகி அது மாதிரி நல்லா இருக்கு கைஸ். யூஸ் பண்ணி பாருங்க. பிகாஸ் இது வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நான் தரையும் கம்பல் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை. நான் நல்லா இருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்கன்னே சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் அது எல்லாருமே வாங்க முடிகிற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் சொல்லுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன் கூட. ஸோ இட்ஸ் டூ குட். நீங்கள் ஆஃபீஸ் போகிற கேர்ள்ஸ் இல்லைனா உங்களுக்கு டெய்லி மேக்கப் தேவைப்படுதுன்னா யூ கேன் யூஸ் திஸ். இதுவும் ஒரு பிபி க்ரீம் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச் போத். ஓகே, ஸோ ஃபார் நெக்ஸ்ட் let us go with eyebrow. ஐப்ரோக்கு சேம் மேக்கப் ரெவல்யூஷனோட பேலட் தான். ப்ராடக்ட்ஸ் சேமாக இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் வேறு வேறு இருக்கும். இப்போ இந்த கன்சீலருக்கு ஒரு டெக்னிக் சொன்னேன்ல, அது மாதிரி. சரிங்களா, ஃபினிஷ்டா. அடுத்து ஃபார் ஐ ஷேடோ நம்ம வந்து ஒரு மாதிரி நியூட் கலர்ஸ்லேயே போகலாம். எனக்கு அந்த நியூட்ஸுக்கு மட்டும் எனக்கு ஸ்விஸ் பியூட்டியோட பேலட்ஸ் பிடிக்கும். நான் உடச்சிட்டேன் ஆக்சுவலாக. இந்த பேலட் வந்து எனக்கு பிடிக்கும். இது ஸ்விஸ் பியூட்டியோட 04 அல்டிமேட் ஷேடோ பேலட். இது மாதிரியும் நீங்கள் வந்து காம்பேக்டாக ஒன்று வாங்கி வச்சுக்கலாம், ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நியூட்ஸ் வந்து நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கேனாலும் எப்போனாலும் எந்த லுக்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ let me use my fingers. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம ஐலைனருக்கு பார்த்தீங்களா என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்து அதை எடுத்து நம்மளோட ஆல்ரெடி நான் சொன்ன அந்த மேக்கப் ப்ரொடக்ஷன் பேலட் எடுத்துக்கலாம். இதில் இருக்க அந்த பிளாக் எடுத்துக்கலாம். இந்த லைன் இருக்குல்ல, நம்ம லைனர் போடுற லைன் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், ஆனால் செட் பண்ணுவோம். ஓகே, டோன்ட் வரி அபவுட் தட். everything is going to get okay. ஓகே, ஐயோ மெஸ்ஸி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்ல நினைக்காதீங்க. ஒரு டிஷ்யூ எடுத்து எக்ஸஸ் இருக்குல்ல, இதை வந்து டேப் பண்ணி மட்டும் எடுத்துட்டு அகைன் நம்மளோட ஐஷேடோ ப்ரஷ் இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்குல்ல, நீங்கள் போட்ட நியூட் எடுத்துக்கோங்க. நியூட் எடுத்து இதோட மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஷேட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? nudes or browns, you can use anything for this.
திரும்ப ஒரு லைனரில் ஒரு டாட் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. பிகாஸ் அவங்களுக்கு அதில் பிளாக் ஆகிருக்குல்ல இப்படி. ஓகே, நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி டேப் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி இன்னொரு டெக்னிக் இருக்குது. நம்ம ஐஸ் முடிச்சுட்டு தான் ஃபவுண்டேஷன் நம்மளாம் போடணும். அது வந்து நான் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, ஃபங்க்ஷன்ஸ்க்கு இல்லை கிராண்டாக ரெடி ஆகிறேன் அப்படின்னா நான் அந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் ஐஷேடோலாம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மாதிரி க்ரீமாக இருக்கிறனால ஒட்டிக்கிறோம். சம்டைம்ஸ் போகாது. இந்த மெத்தட் ட்ரை பண்ணாலுமே போகாது. அதனால தான் நம்ம அந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம அந்த நியூட் ஷேப் யூஸ் பண்ண ப்ரஷ் இருக்குல்ல, ஐஷேடோ ப்ரஷ், அதை வச்சு நம்ம லைட்டாக கீழே கீழே கொடுத்துட்டு ஒரு மாதிரி பாப் ஆகிடுது ஐஸ். சி ரெண்டையோட ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து எவ்வளோ ஃப்ளேமாக ஸ்மச் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃப்ளேமாக அந்த ப்ளஷ் மாறும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த கேக் அப்படியே ஒட்டிக்கும், அச்சு மாதிரி ஆகிடும். அப்புறம் ஸோ தேவைப்பட்டப்போ மட்டும் அங்கங்கே ஒரு ட்ராப் வச்சு யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா அது வந்து ரொம்ப ஒரு இது. Stroking again. இந்தியாவில் ஸ்ட்ரோக் கிரீம்ஸ்லாம் அவ்வளோ பெரிய ஃபேன்லாம் கிடையாது. தெரியல, எனக்கு இந்த ஸ்ட்ரோக் கிரீம் வந்து பிடிச்சிருச்சு. நான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி மட்டும்தான் நான் ஹைலைட்டட் மாதிரி யூஸ் பண்ணுவேன். இப்போலாம் சும்மா இருக்க டைம் கூட எனக்கு யூஸ் பண்ணலாம் பண்ணாலே தோணுது. அந்த க்ளோ நல்லா இருக்கு. ஸோ கொஞ்சம் நேச்சுரல். சப்பி ஆக்சுவலி யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து காம்பேக்ட். நான் முந்தியில் காம்பேக்ட் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு இந்த காம்பேக்ட் வந்து கலர் செட் ஆனதுனால நல்லா ஒரு ஃபினிஷ் வந்து நான் எப்படின்னு லைட்டாக தான் அது சும்மா டச் பண்ணி செட் பண்ணுறதுக்கு வந்து மட்டும் நம்ம கன்சிடர் போட்டோம்ல. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து லூஸ் பவுடர்ஸ் வச்சு ஐஸ் கீழே வந்து பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து நமக்கு இந்த ஐ ஷேடோஸ் எல்லாமே வந்து விழுகாமல் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் கம்மியாக எடுக்க பாருங்க ப்ராடக்ட் எடுக்கணுமே. பிகாஸ் நிறைய அப்ளை பண்ணிட்டு அதை நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு ப்ரிகாஷனஸ் வந்து அண்ட் மேக்கப்பில் வந்து லெஸ் இஸ்மே எவ்வளோக்கு எவ்வளோ லெஸ்ஸாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளாலெஸ் சூப்பராக இருக்கும். ஸோ ஸோ மார்ஸோட பிளட் பாத்ன்ற ஷேட் நான் எடுத்துக்கிறேன். மார்ஸ் இஸ் லிட்டரலி அமேசிங். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களோட ஷேட்ஸ் எல்லாமே. ஸோ நான் அந்த மார்ஸோட மேட் நியூஸ் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். பட் இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது ராங் ஷேட். இப்போ நான் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். நான் வந்து பிளட் பாத்ன்ற இந்த ஷேட் வந்து லைனாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருந்து நம்ம லைட்டாக தான் போடுறோம், ரொம்ப ரொம்ப லைட்டாக. ஓகே,
பண்ணிட்டு டிஷ்யூ இருக்குல்ல, டிஷ்யூவில் லைட்டாக இப்படி எடுக்கிறேன். அந்த டில்ட் அந்த ஷேட் இருந்தால் நமக்கு தெரியுதா, இப்படி வச்சுக்கோங்க. அண்ட் ஐம் யூஸிங் ஃபேவியோட ஷேட் வந்து போஜி அந்த ஷேட் வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு நல்ல நியூட் ஷேட். இதை வந்து நம்ம மேலே போட்டுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த டிண்ட் கிடைக்கும், அந்த மேக்னீஸோட டிண்ட் கிடைக்கும். அது ராங் ஷேட் நம்ம இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறப்போ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். அந்த டிண்ட் இருக்குது, பட் இதோட நியூடும் மிக்ஸ் ஆகிறப்போ அது ஒரு லைட்டாக ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணுறேன். அது நல்லா இருக்கும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் மேக்கப் ஃபிக்ஸில் வச்சு பீப்புள் வந்து ஃபிக்ஸை யூஸ் பண்ணுறேன். பிடிச்ச மேக்கப் ஃபிக்ஸர் சீடு ஷேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி கிளிட்டராக மாறும். கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, நம்ம போய் ஹேர் ஸ்டைலிங் பண்ணிடலாம். கைஸ், நான் ஹேரை வந்து ப்ளோ ட்ரை பண்ணி செட் பண்ணியிருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணல, பட் ஹீட் ப்ரொடெக்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ப்ளோ ட்ரை பண்ணி செட் பண்ணியிருக்கேன். ஐ எம் யூஸிங் திஸ் வேர் அனாட்டோமியோட ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே. வேர் அனாட்டோமியோட இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் ஹேர் சீரம் ஐ யூஸ் மேட்ரிக்ஸோடது. ஐ திங்க் இட்ஸ் நாட் ஹியர். கீழே போய் என்னோட ரூமில் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது ரெண்டு தான் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுறது. அண்ட் ஃபார் ப்ளோ ட்ராயிங் வந்து நான் இங்கே வாங்கின ப்ராடக்ட் கிடையாது, அதனால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறது இல்லை. நான் துபாயில் வாங்கின ப்ராடக்ட். டே டு டேயில் ஜஸ்ட் ஐ பிக் ரேண்டம்லி. அது வந்து ப்ளோ ட்ரை ப்ரஷ். ஆக்சுவலாக இங்கே நீங்கள் யூஸ் பண்ணணும்னா லைக் அர்பன் யோக் இருக்குது, ஐகானிக் இருக்குது, அண்ட் இன்னொன்று வந்து அகாரோ சம்திங் அகாரோ இருக்குது. இந்த மூணில் வந்து நீங்கள் எதனாலுமே சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இது வந்து நான் யூஸ் பண்ணலை. ஸோ ஐம் நாட் ஷியூர் அபவுட் தட். ஸோ நீங்கள் அப்படி சப்போஸ் ப்ரஷ் வேணும், ப்ளோ ட்ரை ப்ரஷ் அப்படின்னா நான் மேபி சப்போஸ் வாங்கினா ரிவ்யூஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே வாங்கினதில் நான் ஸ்ட்ரைட்னர் மட்டும் ஐகானிக்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் டைட்டானியம் ஸ்லிம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைட்னர் இருக்கும். அது வந்து நான் என்னோடய மேரேஜ் அப்போ வாங்கினேன். ஸ்ட்ரைட்னிங் வந்து நான் அப்போது பர்மனெண்ட்டாக பண்ணல, டெம்பரரியாக யூஸ் பண்ணுறதுக்காண்டி வாங்கின ப்ராடக்ட்டு. ஸோ அது வந்து நல்லா தான் இருக்கும். நீங்கள் அது வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃபார் ஹேர். Thank you for watching my video, guys. If you like, please subscribe to my channel and like, share to your friends and family. Thank you for the support you people are giving me. Thank you for the love you people give me. So the next video. Bye.